ஐபிஆர்எஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு என்ன செய்யுது அப்படின்னா, யாரெல்லாம் இசையமைப்பாளர்கள் இருக்காங்களோ அவங்க அந்த சங்கத்தில் பதிவு பண்ணிட்டா அவங்களுடைய பாடல்கள் உலகம் முழுக்க எங்கே பாடினாலும் சரி, அவங்க அப்படி ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. கரெக்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதற்கான அந்த உரிமையை வாங்கி, அந்த தொகையை வாங்கி, அதை கரெக்டாக அவங்க ஒரு சின்ன கமிஷன் எடுத்துக்கிட்டு மீதி அந்த இசையமைப்பாளருக்கு கொடுத்துட்றாங்க. செட்டில் பண்ணிடுறாங்க. இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் கொடுத்துட்றாங்க. இது வந்து நீங்கள் ஒரு படம் பண்ண இசையமைப்பாளருக்கு கூட ஜென்யூனாக இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டோம், ஒரு பிரபலமான தொலைக்காட்சி நிறுவனம் 100 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க ஐபிஆர்எஸ் அமைப்புக்கு. ஏன்னா நம்ம தொடர்ந்து பல பாடல்களை நாங்கள் பயன்படுத்தியிருக்காங்க டிவியில், எல்லாத்துக்குமான தொகைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த தொகையை பிரித்து யாரெல்லாம் எந்த பாடல்களெல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்களோ அந்த பாடல்களுக்கான உரிமையை கொடுத்துட போகுது. அப்போ மிக சாதாரணமான ஒரு இசையமைப்பாளர் 70s 80s இருந்த ஒரு இசையமைப்பாளர் இன்றைக்கி வந்து ஒரு முடியாமல் முற்றிலும் இசையமைக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தால் கூட அவருக்கு பென்ஷன்னு மாதம் வந்து ஒரு தொகை வந்துட்டு இருக்குது.